அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் ஆர் ரிவர்ஸ் டைப்பில் எப்படி இந்த பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர் ஃபார்வர்ட் டைப்பில் எப்படி பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்கை வந்து இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேணும் என்று சொல்கிறவர்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பேக் ஆர் ரிவர்ஸ் டைப்பில் பிளட் குரூப்பை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பிளாஸ்மாயில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடியை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் வந்து பிளட் குரூப்பை வந்து டிசைட் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் டைப்பு ஆர் ஃபார்வர்ட் டைப்பு அப்படிங்கும்போது நம்ம ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டத்தையும் இந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இந்த என்ன பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற அந்த ஆர்ஹெச்டி ஃபேக்டரையும் வந்து நம்மளால் அதில் டிசைட் பண்ண முடியும். ஆனால் இந்த ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டத்தை மட்டுமே வந்து பேஸ் பண்ணி மட்டுமே டிசைட் பண்ண முடியும். நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிற அந்த ஆர்ஹெச்டி ஃபேக்டரை வந்து இங்கே பேஸ் பண்ண டிசைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இதில் பிளாஸ்மாயில் வந்து ஆன்டிபாடியை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதில் பாம்பே ஓ பிளட் குரூப்பை வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் டைப்பில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பாம்பே ஓ பிளட் குரூப்பை வந்து ஃபார்வர்ட் டைப்பில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபார்வர்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயில் அக்ளூட்னேஷன் வரல, பியில் அக்ளூட்னேஷன் வரல. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஓ குரூப் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து ஓ குரூப்பில் அந்த சிவப்பணுக்களை வந்து ஆன்டிஜன் ஆப்சண்ட்டாக இருக்கும். அதனால அக்ளூட்னேஷன் ஃபார்ம் ஆகாது. ஓ பாசிட்டிவ் ஓன்னே அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டிசைட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்து ரிவர்ஸ் டைப்பில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவை வந்து பாம்பே ஓவா இருக்கா அப்படி கூட இங்கே வந்து டிசைட் பண்ண முடியும். அதனால பாம்பே ஓ குரூப்பு கண்டுபிடிக்கணும்னா முக்கியமாக வந்து ரிவர்ஸ் டைப்பில் நம்ம பண்ணாதான் அந்த பாம்பே ஓ குரூப்பையும் வந்து கண்டுபிடிக்க முடியும். இங்கே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ப்ராக்டிக்கலில் இப்போ வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் டைப்பில் பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பூல்டு செல் தேவைப்படும். இப்போ பூல்டு செல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய ஏ டோனார், பி டோனார், ஓ டோனார் இப்படிப்பட்ட 3 ஏபிஓ குரூப்போட டோனார்ஸையும் வந்து நம்ம அதிகமான அதாவது ஏ குரூப்புக்கு ஒரு 2, 3 டோனார் தேவைப்படும். பி குரூப்புக்கு 2, 3 டோனார் தேவைப்படும். இப்போ ஓ குரூப்புக்கும் ஒரு மல்டி டோனார் தேவைப்படும். இந்த குரூப்பை எல்லாம் வந்து நம்ம ஃபார்வர்ட் டைப்பில் செக் பண்ணி டிசைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளட்டை வந்து நம்ம ரொம்ப கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரொம்ப கலெக்ட் பண்ணி இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மாயை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூல்டு செல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இந்த பூல்டு செல் ப்ரிப்பரேஷனை பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் டைப் ஆர் இந்த பேக் டைப்பில் வந்து பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். எப்படி இந்த ரிவர்ஸ் டைப்பில் பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணணும், என்னென்னலாம் ப்ரொசீஜரை இதில் பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரிவர்ஸ் டைப்பில் பிளட் குரூப்பை எப்படி டிசைட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிவர்ஸ் டைப்பில் பிளட் குரூப் பண்ணுவதற்காக இப்போ யாருக்கு பிளட் குரூப் பண்ணணுமோ அவங்களோட பிளட்டை எடுத்து இடிடிஏ டியூபில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். இதிலிருந்து பிளாஸ்மாயை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இடிடிஏ டியூபுங்கும்போது ஆன்டிகோயாகுலன்ட் டியூபு, இல்லைன்னா நம்ம வந்து பிளைன் டியூபில் கூட ஆன்டிகோயாகுலன்ட் யூஸ் பண்ணாத டியூபில் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆன்டிகோயாகுலன்ட் யூஸ் பண்ண டியூப்லேருந்து எடுத்தோன்னா அது பிளாஸ்மா, ஆன்டிகோயாகுலன்ட் யூஸ் பண்ணாத டியூப்லேருந்து எடுத்தோன்னா அது சிரம். இப்போ பிளட்டு வந்து உடம்புக்குள்ளே இருக்கும்போது பிளாஸ்மாயும் சிரமும் ஒன்று தான், வெளியே வரும்போது தான் பிளாஸ்மா வேறு சிரம் வேறு. ஏன்னா ஆன்டிகோயாகுலன்ட் யூஸ் பண்ணுறது பிளாஸ்மா, ஆன்டிகோயாகுலன்ட் யூஸ் பண்ணாதது சிரம். இப்போ நம்ம இந்த பேஷண்ட்டோட சிரத்தை இல்லைனா பிளாஸ்மாவை ஃபஸ்ட்டு வந்து பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த பேக் டைப்பில் பிளட் குரூப்பை பண்ணுறதுக்காக பூல்டு செல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ பூல்டு செல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது மல்டி டோனார்ட்டந்து பிளட் எடுத்து நம்ம செல்லை கலெக்ட் பண்ணுறது தான் பூல்டு செல் ப்ரிப்பரேஷன். இதற்காக ஏ டோனார்ட்டந்து ஒரு 2, 3 டியூப்லேயும்,
ஒரு பி டோனார்ட்டந்து 2, 3 டியூப்லயும், ஓ டோனார்ட்டந்து 2, 3 டியூப்லயும் பிளட்ட கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஏன் இப்படி பூல்டு செல் கலெக்ட் பண்றோம் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம பேஷண்ட்டோட சிரத்தில இருக்கக்கூடிய ஆன்டிபாடிக்கு கூட ரியாக்ட் ஆகுறதுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பல்க்கான கான்சன்ட்ரேஷன் ஆன்டிஜன் தேவைப்படும். இதுக்காக தான் நம்ம மல்டி டோனார்ட்டந்து பூல்டு செல்ல கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் பிளட்ட ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ண இந்த பூல்டு செல்லுக்கு கூடவே ஒரு 2 to 5% கான்சன்ட்ரேஷன் அளவுள்ள இந்த நார்மல் சலைனை என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். ஒரு டபுள் எமௌண்ட் ஆஃப் நார்மல் சலைனை இதுக்கு கூட நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த நார்மல் சலைனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நார்மல் சலைன் மிக்ஸ்டு பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்ட்ரிஃபியூஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சூப்பர் நைட்ரண்ட்டை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வர செடிமெண்ட்டை எடுத்துட்டு இதில் 2, 3 வாட்டி இப்படியே நார்மல் சலைனில் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண இந்த செல்லை வந்து ஏ செல் தனியாகவும், பி செல் தனியாகவும், ஓ செல் தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி நம்ம பூல்டு செல்லுக்காக வச்சுக்கணும். இதை தான் வந்து நம்ம டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேஷண்ட் சிரத்துக்கு கூட இந்த பூல்டு செல்லை வந்து ஆட் பண்ணி ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ பூல்டு செல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். யாருக்கு பிளட் குரூப் பார்க்கணுமோ அவங்களோட பிளாஸ்மாவையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷண்ட்டோட பிளாஸ்மாவை ஒரு ஏ, பி, ஓ என்று மென்ஷன் பண்ணப்பட்ட 3 டியூப்லேயும் பார்த்திங்கன்னா 1 ட்ராப் அளவுக்கு வந்து இந்த பேஷண்ட்டோட பிளாஸ்மாயை 3 டியூப்பில் எடுத்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம பூல்டு செல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பூல்டு செல்லை ஏ பூல்டு செல்லை வந்து இந்த ஏ என்று மென்ஷன் பண்ணப்பட்ட பிளாஸ்மாவிலையும், பி பூல்டு செல்லை பி டியூப்லேயும், ஓ பூல்டு செல்லை இந்த ஓ டியூப்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த இதை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பிளாஸ்மா ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம் பேஷண்ட்டோடது. அடுத்ததாக பூல்டு செல் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மிக்ஸ்டு செல்லை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சஸ்பென்ஷனை என்ன பண்ணுறோன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் மட்டுமே சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாம் இப்படி செட்டில் ஆகி இப்படி தான் வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகும். இதை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு டியூபாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி இதில் வந்து அக்ளூட்னேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த அக்ளூட்னேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அப்சர்வேஷனை நோட் பண்ணி ரிசல்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். நல்ல அப்சர்வேஷன். இதில் அக்ளூட்டினேஷனை பேஸ் பண்ணி தான் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். இதில் யாருக்கு பிளட் குரூப் பண்ணணுமோ அவங்களோட சிரத்தை எடுத்திருக்கிறோம், அதில் ஆன்டிபாடி ப்ரெசன்ட். பூல்டு செல்லை எடுத்திருக்கிறோம், அதில் ஆன்டிஜன் ப்ரெசன்ட். இப்போ அப்சர்வேஷன் பண்ணுவதற்காக இப்போ ஏ டியூபில் அக்ளூட்டினேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை பி குரூப் எனவும், பி டியூபில் அக்ளூட்டினேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை ஏ குரூப் எனவும் டிசைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ ஏ குரூப் அப்படிங்கும்போது ஏ ஆன்டிஜனும் பி ஆன்டிபாடியும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ பி ஆன்டிபாடி இருக்கிறதுனால அதை பி குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ பி டியூபில் வந்து அக்ளூட்டினேஷன் வந்திருக்கும்போது அதில் ஏ ஆன்டிபாடி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏ குரூப்லேயும் பி குரூப்லேயும் அக்ளூட்டினேஷன் வரல அப்படின்னா ஏபி குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏபி குரூப்பில் வந்து இப்போது ஆன்டிபாடி ஆப்சண்ட்டாக இருக்கும், அதனால் அக்ளூட்டினேஷன் வரல அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஏ குரூப்லேயும் பி குரூப்லேயும் அக்ளூட்டினேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதை வந்து ஓ குரூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஓ குரூப்பில் வந்து ஆன்டிபாடி ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஆன்டிஜன் ஆப்சண்ட்டாக இருக்கும், அதனால் இதை வந்து இப்படி டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப் மூன்றுலேயுமே அக்ளூட்டினேஷன் வந்துருச்சுன்னா, அதுவும் ஓ குரூப்பில் ஓ டியூப்பில் மட்டுமே அக்ளூட்டினேஷன் அதிகமாக வந்துருச்சுனாலும் அதை பாம்பே ஓ குரூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பாம்பே ஓ குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசியை சுற்றிலும் ஹைச் என்கிற ஆன்டிஜன்
ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அதே நேரம் இப்போ வந்து ஆன்டிபாடியும் ஆன்டிபாடி ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓயிலையும் அக்ளூட்னேஷன் ஆகும், ஏபிலையும் கூட அக்ளூட்னேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 டியூப்லேயுமே அக்ளூட்னேஷன் இல்லைன்னா ஒரு ஓயில் மட்டும் அக்ளூட்னேஷன் இருந்தாலும் இதை பாம்பே ஓ குரூப் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து இந்த ரிவர்ஸ் டைப்பில் இந்த ஏ குரூப்பா, பி குரூப்பா, ஓ குரூப்பா, இல்லை பாம்பே ஓ குரூப்பா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு இதில் கொடுத்துருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏ குரூப் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ இதில் பி டியூப்பில் வந்து அக்ளூட்னேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால நம்ம இதை வந்து ஏ குரூப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ரிப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதாங்க ரிவர்ஸ் டைப்பில் வந்து பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுறது, எப்படி பாம்பே ஓ பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.